காங்கிரஸ். அவர் வந்து நீட்டுக்கு ஆதரவா ஆஜரானாங்க. ஞாபகம் இருக்கா? சார் நானு காங்கிரஸ் தனியா பேசுறேன். ஞாபகம் செந்தில் இருக்கான்னு பாலாஜி தனியா ஞாபகம் பேசுறான். இருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் நான் நான் துஷார் நான் மேத்தாவும், வந்து அமித்ஷாவும் பேசியாகணும் உங்களுக்கு சார். வக்கீலுடைய தொழில் புரியலங்கிறனால சொன்னேன். இல்ல எனக்கு அது தொழில் தான். அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு அதாவது அரசியலுக்கு நீங்க பயன்படுத்தப்படுது. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்களா? அது வந்து நளினி சிதம்பரத்தோட ட்ராக் ரெக்கார்டு. நீட்டுக்கு ஆதரவா இனிமே இந்தியாவில் நீட் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சிதம்பரம் அவர்கள் வந்து நீட் வேண்டாம்னு சண்டை போடுறாரு. நளினி சிதம்பரம் வந்து இனிமே இந்தியாவில் நீட் கிடையாது பேட்டி கொடுத்தாங்க. அவங்க வழக்கறிஞரா கொடுத்தாங்க. இவர் காங்கிரஸ் தலைவரா பேசினார். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு சரி. நீங்க வந்து உங்களுக்குன்னா எல்லாமே வேற வேற, அடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒண்ணு. அது ஒண்ணு சார் அமித்ஷா அரசியல் நான் தெரிஞ்சவன் சார். எனக்கு சார் தெரியும் உங்களுக்கு அவரு. தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாதுங்கிறது ஊருக்கே தெரியும். நீங்க இதுல மெத்த படித்த மேதாவி, நான் அதுல தான் முதலாம் வகுப்பு மாணவன். அப்படியெல்லாம் நான் நான் சொல்லல சார். ஆமா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. இல்ல அப்ப சார், நான் அமித்ஷா ஏதோ ஒரு குறுக்கு அரசியலை கையாளுகிறாரா? என்னன்னு இத வச்சு இந்த என்னன்னு? சிபிஐ வைத்தோ, என்னன்னு? சென்சாரை வச்சோ, ஜனநாயகனை வச்சோ ஏதோ நடந்துட்டு இருக்கோம். சரி என்ன பண்ணுவோம்? வாங்க அடுத்து பேசுவோம். அப்படியே வச்சிருவோம். அமித்ஷா அவர்கள் விஜயை மிரட்டிட்டார். அப்படியே வச்சிருவோம். இப்ப மிரட்டி என்ன செய்யணும்? எதுக்காக மிரட்டுறா சொல்லுங்க. ஒண்ணு ஏதாவது அவங்க சொல்ற டிமாண்ட்ல நீங்க என்னது? வந்து தேர்தலை சந்திக்கணும். என்னது? தேர்தல் என்ன கூட்டணிக்கு வரணுமா? திமுக கூட போணுமா? கூட்டணி வச்சா அது ஜெல்லாக போறதில்ல. அது அப்புறங்க பொருந்தா கூட்டணி தான் அது. ஏங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்களே சொல்லிட்டீங்க. கூட்டணியில வச்சா ஜெல்லாக போறதில்ல. என்னன்னு மிரட்டுவாரு? திமுக கூட போங்கன்னு மிரட்டுவாரா? ஏன் கூட வாங்கன்னு ரெண்டுமே நடக்க போறதில்ல. ஏதாவது நியாயம் இருக்குதா நீங்க பேசுறதுல? நீங்களே சொல்லிட்டீங்க. நான் என்ன இதுல பதில் சொல்றது? மிரட்டுறாங்க உருட்டு இப்பதான் சொன்னீங்களே. அடுத்து மிரட்டினாங்கன்னு உண்மைன்னு வச்சுக்கணும்னு வந்துட்டேன். இப்போ வாங்க மிரட்டி என்ன செய்யறாங்க? அது ஜெல்லாக போறது இல்ல. நீங்களே சொல்லிட்டீங்க. நான் என்ன செய்யணும்? இல்ல அது என்னுடைய பார்வையை நான் சொன்னேன். அதத்தானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஏங்க அமித்ஷா வேற ஏதாவது அதாவது இதத்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி. ஜெல் ஆகாதுங்க போது இப்படி கேட்பாருன்றேன். திமுகவோட ரெண்டு என்ன வாய்ப்பு இருக்குங்க தாவேக்காக்கு? ஒண்ணு திமுகவோட கூட்டணி போகணும், இல்ல இவங்க கூட்டணி போகணும். ரெண்டுமே வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன செய்ய